ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச். பாத்தீங்களா பாஸ், நம்ம ஸ்டுடியோலேருந்து என்ன அப்படியே கிக் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சின்ன அவுட்டோர் வெர்ஷன் பண்றோம். பட் யூ நோ வாட், இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆம், இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் T20 நாக் அவுட் மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 190 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாங்க. அண்டர் பார் ஸ்கோர். அது சேசிங் டீம் அசால்ட்டா அப்படியே சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. 2016ல இப்படி தான் நடந்துச்சுல்ல ஸ்ரீனி? இன்னைக்கு அதே மாதிரி ரிப்பீட் டெலிகாஸ்ட் நடந்திருக்கு. ஆமா. ஆனா வேற பேட்ஸ்மேன். ஆமா, 2 மேட்சும் மிரர் இமேஜா இருந்துச்சு. The for the first time வந்து for the first time விராட் கோலி இல்லாம I think India have chased 160 plus in T20. So yeah, that's the difference. சஞ்சு சாம்சன் absolutely பயங்கரமா விளையாடினாரு. Yeah. In fact, highest score for an Indian, Sanju Samson இன்னைக்கு அடிச்ச 97 not out. Highest score by an Indian while chasing in World T20. இதுக்கு முன்னாடி 2 தரம் லெஜெண்டரி நாக்ஸ் ஆமா. விராட் கோலி வந்து 82 நாட் அவுட் நாக்ஸ். ஒன்னு ஆஸ்திரேலியாவோட மொஹாலில ஒன்னு அடிச்சாரு 2016ல. அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், எம்சிஜியில் அடிச்சாரு. பட் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆஃப்கோர்ஸ் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேர்ல்ட் T20யோட ஓவரால் ஐ திங்க் செம ஒரு அப்படியே ஒரு சூடு ஏறிச்சு அப்படியே லாஸ்ட் ஒரு வாரம். வேர்ல்ட் T20 நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம்னா மொக்க ஓடுறது போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டேஜ்ல அசோசியேட் நேஷன்ஸ் அண்ட் now சூப்பர் 8ல வந்து லெட்ஸ் ஜஸ்ட் சே பாகிஸ்தான் வந்து ஆஸ் ஆல்வேஸ் என்டர்டெயின் பண்ணாம விட மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னி மேட்சை நம்ம நம்ம லெட்ஸ் ட்ரூ த ரிவ்யூ. இன்னி மேட்சை சஞ்சு சாம்சன் அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்ஸ். Let's set the stage. India versus South Africa, massive loss, -3.8. ஜிம்பாப்வேயோட நல்லா கம்பேக் பண்ணாங்க. 230 ரன்ஸ் அடிச்சாங்க. எப்படி வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவோட ஃபார்ச்சூன்ஸும் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காட்ட அடி வாங்கி ஜிம்பாப்வேயை போட்டு வெளத்து கட்டி 2 பேரும் கரெக்டாக நாக் அவுட் மேட்சுக்கு வந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஒரு பெரிய மேட்ச் இது. அவங்களும் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு நாக் அவுட் வரைக்கும் நம்ம வருவோம் இவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது. பட் யூனோ வித் அவங்க பொட்டன்ஷியலுங்க அப்படி விளாடணும். என்ட்ரிங் திஸ் மேட்ச் எவ்வளோ இந்தியா கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பாங்கங்கிறீங்களா ஆஃப்டர் எஸ்டர்டேஸ் மேட்ச்? லெட்ஸ் டாக் அபவுட் அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல் செலெக்ஷன், யூனோ லாஸ்ட் 2 மேட்சஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சனோட ப்ரமோஷன். இந்த 3 ஆங்கிளில் நம்ம பேசலாம் முதல்ல as we enter the match situation. Yeah, I mean அபிஷேக் சர்மாவோட பிஃபோர் நீங்க அபிஷேக் சர்மா போறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆப்வியஸ்லி ப்ரீ சூப்பர் 8 லீக் ஃபேசஸ்ல வந்து ரிங்கு சிங் தான் விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ சஞ்சு சாம்சன் இல்ல ஆப்வியஸ்லி ரிங்கு சிங் விளையாடினாரு. And then due to personal emergencies அவர் வந்து வெளியில போனார் அந்த ஜிம்பாப்வே மேட்சுக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து அவர் வந்து உள்ள வந்தது வந்து வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் லைக் அவர் என்ன பண்ணியிருந்தாரு முன்னாடி ஆர் லைக் இட் வாஸ் நாட் என்ன சொல்றது செலெக்ஷன். இட் வாஸ் மோர் அன் ரிங்கு சிங்குக்கு பதிலா வந்து இல்லாததுனால வந்து சஞ்சு சாம்சன் வந்தாரு. அண்ட் தென் ஆப்வியஸ்லி தென் ஜிம்பாப்வேயோட பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதனால வந்து தென் he carried on into this thing. ஸோ நம்ம அபிஷேக் சர்மா பாக்குறதோட வந்து ஹாவ் டு லுக் அட் லைக் ஹவு டிட் சஞ்சு சாம்சன் எப்படி இந்த மேட்ச்ல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளே சொல்லியிருந்தோம் பிஃபோர் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து லைக் அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ் எல்லாம் வந்து சோ அவுட் ஆஃப் ஃபார்ம். இஷான் கிஷன் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இஷான் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து அவ்வளவு ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் வந்து தொடர்ந்து 3 டக்கு வாங்கிட்டு லைக் பட் ஒரு ஒரு விதத்துல வந்து இந்தியாவோட பேட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. சஞ்சு சாம்சன் உள்ள வந்து அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ஆஸ் அப்போஸ் டு லைக் ஃபுல்லா 2 பேர் லெஃப்ட். ஏன்னா வந்து அதுதான் ஒன் ஆஃப் தி ஐ திங்க் சேலஞ்சஸ். எல்லா டீமுமே வந்து உடனே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஆரம்பத்துல எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விதத்துல வந்து சஞ்சு சாம்சனோட உள்ள வந்தது வந்து வாஸ் லைக் ரிங்கு சிங்கோட பேட் லக்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் ஃபார் கேம் இன். ரிங்கு சிங்கோட ஆக்சுவலி அப்பா வந்து ஐ திங்க் ஸோ அவர் ஆக்சுவலி பாஸ்ட் அவே. ஸோ அதனால அவர் ஃபியூனரல்கோசரம் அவர் போனார். அதனால அவர் லாஸ்ட் 2 மேட்சஸ் அவைலபிள் இல்லை. பட் நீங்கள் லாஸ்ட் மேட்சோட ரிவ்யூலேயே நீங்களும் அருணும் பேசும்போது நான் கேட்டிருந்தேன். நீங்கள் அதான் சொல்லியிருந்தீங்க தட் வென் யூ ஹேவ் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, லைக் too many left handers. ஸோ சொல்லவே வேணாம் ஆஃப் ஸ்பின்னர், வெதர் இட்ஸ் மார்க்ரம் ஆர் வெதர் இட்ஸ் சல்மான் ஆகா. இன்னைக்கு ஆக்சுவலி ராஸ்டன் சேஸ் ஓப்பன் பண்ணல, சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் அகில் ஹுசைன் வந்து அதே வேலையை பண்ணார். பட் அகைன் ஸோ திஸ் வாஸ் அரவுண்ட் செலெக்ஷன். அண்ட் அகைன் அக்ஷர் பட்டேல் நம்ம யோசிச்சோம், நம்ம பேசிட்டே தான் இருந்தோம் நம்ம வித் ஆல் த வெஸ்ட் இண்டியன் ரைட் ஹேண்டர்ஸ், பவர்ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஓப்பனிங் பவர் பிளே இது ஏன் நான் வந்து அந்த 2016 மேட்ச் பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? இந்த மேட்சோட இப்போ when you look back, இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. அந்த ஃபேஸ் எங்க வந்து அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா
ஷாய் ஹோப்போட இன்னிங்ஸ் வந்து அன்னைக்கு அடிச்ச அஜிங்கியா ரஹானேயோட இன்னிங்ஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஒரு 35 பால்ல 40 ரன் அடிச்சாரு அஜிங்கியா ரஹானே. 15 ஓவர்ல வேறஸ் விராட் கோலி 89 ஆஃப் 47 எல்லாருமே வந்து ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாங்க. இன்னைக்கு அந்த ஷாய் ஹோப்போட இன்னிங்ஸ் என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு பாருங்க. சோ மெனி டாட்ஸ். பவர் பிளேல வந்து ஹார்ட்லி அவங்க 45 ரன் ஏதோ தான் அடிச்சாங்க. ஃபார் நோ லாஸ் ஆன் அ ரியலி குட் விக்கெட். அக்ஷர் பட்டேலோட 3 ஓவர் ஹட்மயர் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ் வந்து போட்டு முடிச்சுட்டாரு. அண்ட் அவரோட எல்லா ஃபர்ஸ்ட் பால்லயும் பவுண்டரி வேற அவர் சாப்பிட்டுருக்காரு. டிஸ்பைட் தட் அவர் 3 ஓவர்ல 25 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ ஷாய் ஹோப்போட இன்னிங்ஸ் வென் யூ லுக் பேக் ஐ திங்க் அவங்களோட அண்டர் பார் ஸ்கோருக்கு அது ஒரு பெரிய காரணமா போச்சுன்னு சொல்லலாமா? இல்ல. நான் வந்து ஐ வுடன்ட் சே. ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் 195 வாஸ் அன் அண்டர் பார் ஸ்கோர் அப்படின்னு. அ ஒ ஏன்னா வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து ஆப்வியஸ்லி வந்து ராஸ்டன் சேஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் பண்றாரு அவங்களுக்கு. ஸோ லைக் அந்த அந்த இது வந்து ராஸ்டன் சேஸ் வந்து ஃபில் பண்ணார். ஷாய் ஹோப் வந்து பிளேயிங் தட் ஒரு மாதிரி ஆங்கர் ரோல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் 100 ரன்ஸ் லைக் ரன் பால் 32 ரன்ஸ் ஆஃப் 33 பால்ஸ். எஸ், நம்ம கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. பட் ஆனா வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் அந்த பேக் எண்ட்ல அந்த ஷிம்ரான் ஹெட்மாயர், ஷஃபேன் ரதர்ஃபோர்டு, ரோமன் ஹோல்டர் அவங்க அடிக்கிற அந்த 6 வந்து தே கேன் நீங்க புஷ் இட். அதனால ஐ திங்க் தே கேன் அஃபோர்ட் அந்த இட்ஸ் ஷாய் நாட் ஹோப். அஃபர்டுன்னு சொல்ல மாட்டேங்க. நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க அந்த சோ இவர் வந்து 32 பால்ல 33 ரன் இவர் அடிக்கிறாரு. ஆனா அதான் ஒரு இப்போலாம் ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒண்ணு T20ல என்ன இருக்குன்னா, "நீ ஸ்லோவா விளையாடுறது குற்றம் இல்ல. ஆனா நீ ஸ்லோவா ரொம்ப நேரம் விளையாடுறது தான்யா உண்மையான குற்றம்." ஸோ எனக்கு தெரிஞ்சு பாபர் ஆசமோட இன்னிங்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தப்பான இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு வந்துட்டாரு. பட் நீங்க இது இவரோட தவற நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் 5 ஓவர்ல 5 1/2 ஓவர்ல 30 ரன் அடிக்கிறாரு. இவர தவிர மத்த பேட்ஸ்மேன்லாம் 14 ஓவர்ல 163 ரன் அடிச்சிருக்காங்க. இஃப் யூ டேக் அவுட் ஹிஸ் ஸ்கோர் அண்ட் சி. ஸோ இட்ஸ் கிளியர்லி அவங்க அண்டர் பாரா அடிக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து, இன்னைக்கு இவர் ஷாய் ஹோப்போட இன்னிங்ஸ் ஹாஸ் ஆக்சுவலி ஹேட் அ மேசிவ் இம்பாக்ட். இல்லாட்டி 20 ரன் ஈஸிலி அவங்க வந்து இன்னும் அதிகமா அடிச்சிருக்கலாம். ஏன்னா இன்னும் பேட்டிங் பவர் இன்னும் இருந்திருக்கு. அவங்க 4 விக்கெட் தான் இருந்தாங்களா லாஸ்ட் வரைக்கும். ரைட்? ஸோ they still had more firepower left. They still had more firepower left. ஆனா லைக் யூ cannot என்ன சொல்றது? நான் வந்து ஐ கேன் மேபி டிஸ்அக்ரி வித் யூ. உங்களோட வந்து அந்த 195 வாஸ் அண்டர் பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இட் வாஸ் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்னொரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 200னா இந்தியா would have probably gotten there the way இந்தியா வந்து பேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இதே வந்து வித் 4 balls to spare வின் பண்ணோம். we would have probably pushed a little bit more அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் அண்ட் பட்ஸ். பட் வந்து என்னன்னா வந்து அதான் நீங்க சொல்ற மாதிரி வந்து பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ஃபயர் பவர் தே ஹேவ் அந்த எபிலிட்டி அவங்க மத்த பேட்ஸ்மேன் சிக்ஸ் பண்றதுனால நான் வந்து சொல்றது வந்து என்ன நீங்க சொல்றது ஐ அக்ரி. அவங்க வந்து அவர் வந்து ஸ்லோவா விளையாடினாரு. பட் ஐ திங்க் இட் இஸ் லைக் அந்த ஆங்கரிங் ரோல் தான் வந்து ஸோ ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியாம வந்து லைக் எல்லாம் இஃப் அவரோட ஜென்ரலி வந்து கம்பேர் பண்ணோம்னா T20ல அவர் விளையாடுறது அப்படின்றது வந்து இது ப்ராபப்ளி யா நான் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த ரீசன் ஒய் வெஸ்ட் இண்டீஸ். அகேன்ஸ்ட் நேபாள், இட்டலி அதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணதெல்லாம் பார்த்தோன்னா கூட வந்துட்டு வேர் ஐ திங்க் தே மோர் லாஸ்ட் இட் வாஸ் ப்ராபப்ளி இன் தியர் பவுலிங் ராதர் தென் தியர் பேட்டிங் அப்படின்னு. ஐ திங்க் 195 was probably if not above par was at least par. I don't think it was an under par score. ஓகே. ஐ திங்க் கோயிங் இன்டு த மேட்ச் இன்னைக்குமே அந்த டிஃபரன்ஸ் வந்து 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 63 சிக்ஸ், இந்தியா வந்து 66. நம்பர் 1 டீம் வெஸ்ட் இண்டீஸ், நம்பர் 2 டீம் இந்தியா. டிஸ்பைட் இந்தியா 17 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஜிம்பாப்வேயோட. அப்போ கூட அவ்வளோ சிக்ஸ் அடிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை மீறி. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 2 பேருக்கும் பயங்கர பேட்டிங் பவர் இருக்குன்னு. ஆனால் பாலிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்தியா ஆல்வேஸ் அந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டர் இருந்திருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல போலாம். பும்ரா. நான் அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல முடியும்போது ஆல்மோஸ்ட் அந்த நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். 7, 8 ஓவர் முடிக்கும்போது ஆல்ரெடி வருணுக்கு 3 ஓவர் லைக் லாஸ்ட் 11 ஓவர்ஸ் டு கோ இருக்கும்போது கூட வருண் 3 ஓவர், பும்ரா 3 ஓவர் பாக்கி இருந்துச்சு. தே ஹேட் 6 ஓவர்ஸ் ஆஃப் பும்ரா அண்ட் வருண் ஸ்ட்ரைக் பாலர்ஸ் இந்தியாவோட. பும்ரா வராரு. எல்லாருக்கும் தெரியும் ஹெட்மயர் அண்ட் பும்ரா வந்து மேட்ச் அப்ஸ் இருக்குன்னு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பத்தி நான் பேச விரும்புறேன்.
வருண் சக்கரவர்த்தி. ஐ திங்க் தட்ஸ் பீன் த டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் என்ன சொல்லுது, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா மில்லர் அண்ட் டெவல் பிரேவிஸ் வந்து டீகோட் பண்ணாங்க. அஸ்வின் கூட ஒரு சூப்பரா ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணியிருந்தாரு. எப்படி பண்ணாங்கன்னு. பட் பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணி வருண வந்து ஆக்சுவலி செம்மையா தாக்கலாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டீம்ஸும் புரிஞ்சுட்டு வராங்க. வருணோட ஃபிகர்ஸே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி அஹமதாபாத்ல தான் நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த மாரி ஒரு 200, 220 ரன் அடிச்சு பொளந்து எடுத்தாங்க இந்தியாவ. நான் சொல்றது இந்த வேர்ல்ட் கப் இல்ல. அதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கால. அவரோட எக்கானமி ரேட் நீங்க பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 7 பெர் ஓவர் இருந்துச்சு. அது வரைக்கும் அவரோட கரியர்ல. ஆனா லாஸ்ட் 2.5 மந்த்ஸ்ல மட்டும் அவரோட எக்கானமி ரேட் ஹஸ் கான் அப் டு 8.7 ஆர் சம்திங் லைக் தட். அதுவும் வந்து சிக்ஸர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட் என்ன வந்திருக்குன்னா, லாஸ்ட் 2 அவர் இது வரைக்கும் 60 சிக்ஸர் சாப்பிட்டிருக்காரு பேட்டர்ஸ் கிட்ட. லாஸ்ட் 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல 2021ல டெபியூ பண்ணாரு அப்பலேருந்து. ஆனா அந்த 60 சிக்ஸ்ல போன 2.5 மாசத்துல மட்டுமே 20 சிக்ஸ். 1/3 ஆஃப் த சிக்ஸஸ் ஹவ் கம். ஏன்னா ஐ திங்க் த பேட்டர்ஸ் ஹேவ் டீகோடட் வருண் சக்கரவர்த்தி. பார்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்குல பாத்தீங்கன்னா வந்து லைக் ஷிம்ரன் ஹெட்மேர் எடுத்தீங்கன்னா வந்து அவர் போடும்போது ஷிம்ரன் ஹெட்மேர் எல்லாமே வந்து பெரும்பாலும் சிக்ஸ் பாத்தீங்கன்னா லெக் சைடு தான் எல்லாமே. ஸ்கொயர் லெக் ஆல்மோஸ்ட் ஒரு லாங் ஆன் டு டீப் ஸ்கொயர் லெக் அந்த அந்த ஆர்க்ல தான் வந்து அடிச்சிருக்காரு. அப்போ இவர் வந்து நார்மலா போடுறது வந்து லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் கூகுளி போட்டார்னா இஸ் மோர் லைக்லி டு கண்ட்ரோல். ஸோ அது வந்து அவருக்கு இருக்கான்னு தெரியல. லைக் வெதர் bowling more leg spin rather than தினேஷ் googly கார்த்திக் அப்படின்றது. புலம்பிண்டே இருந்தாரு. முதல் That 6 that ஹெட்மேர்ட்ட சாப்பிட்டோன்னே, "டேய் வெள்ள போடுறா, வெள்ள போடு." ஆக்சுவலி அவர் விக்கெட் கீப்பரா இருக்கும்போது தமிழ்ல தான் அவர் பேசிட்டு தான் இருப்பார்ல அவரு, வருண் சக்கரவர்த்திட்ட. இன்ஃபேக்ட் வெளில போட்டா கூட வந்து ஆஃப் சைட்ல 4 அடிச்சாரு. லைக் சும்மா டெட் யா. மேட்ச் கூட பவுண்டரி. பட் என்னன்னா வந்து அகைன் ஐ ஐ திங்க் வந்து ஜஸ்ட் அஸ்மா லைக் எல்லாருக்கும் இது வர மாதிரி தான். ஒன்ஸ் ஒருத்தர் வந்து விக்கெட் எடுத்துருக்காருன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி அந்த அனாலிஸ்ட் ஃபோக்கஸ் வந்து அந்த பவுலர் மேலயோ லைக் இது அபிஷேக்குக்கும் அதேதான். இது வரைக்கும் அபிஷேக் அடிச்சோடனே அனாலிஸ்ட் வில் ஸ்டார்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த பேட்ஸ்மேன். அவர் வந்து எப்படி எடுக்கிறது அண்ட் வீக் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த சேம் திங் இவருக்கும் வந்து லைக் ஓகே ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஹவு சேஞ்ச் அண்ட் தென் இப்போ வில் கம் பேக் டு லைக் அபிஷேக் சர்மா சொன்ன மாதிரி ஹி ஹாஸ் டு ஃபைண்ட் வே. ஏன்னா இப்ப திடீர் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஒரு நம்ம இது வரைக்கும் வந்து இல்ல அபிஷேக் சர்மா பிஃபோர் த வேர்ல்ட் கப் வரைக்கும் பயங்கர இன்டெலிஜென்ட் பேட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் மைண்ட்லெஸ் ஸ்லாகிங். நீங்க ஏன் இப்போ ஒரு முகமது ஆமீர் மாரி சிக்ஸ் அடிச்சாரு பேசுறீங்க? அண்ட் தென் அந்த பால் ஸ்லாகர் வந்து அது இதுன்னு. முகமது ஆமீரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்களா? இல்ல போயிட்டு. இட் இட் ஆமா நம்ம பார்த்தேன். பட் முகமது ஆமீர் வந்து ஜெனரலி வந்து இஸ் ஸ்லாகர் அப்படின்றாரு. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் லைக் இஃப் யூ இப்ப தி பிரஷர் வில் பி தேர். ஒரு 3 டக் வரும்போது அண்ட் தென் லைக் நாட் scoring. So his mindset will change to say like my role in this team is to like give a start, score at a fast. வந்து that is the template so far that's been set is like Abhishek Sharma really goes at ஆனா ஆனா நான் ballistic at one end and it's built அப்படின்ற மாதிரி சாரி தான். டு கட் யூ தேர். பட் அபிஷேக் So சர்மாக்கு it's நம்ம it's வரலாம் more ஷினி. personally அவருக்கே வந்து சாரி அந்த டு கட் பிரஷர் தேர். வரும். பட் அபிஷேக் சர்மாக்கு நம்ம வரலாம். நம்ம ஒரு ஏதோ ராபிட் ஃபயரா T20 T10 ரேஞ்சில நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இருங்க ஒன்னொன்னா போலாம். ஒன்னொன்னா பண்ணலாம் பாஸ். கொஞ்சம் அடக்கி அடக்கி ஸ்லோவா பண்ணலாம். ஆஹா! லெட்ஸ் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் இந்த விக்டரிய. வரலாம். அபிஷேக் சர்மாக்கு தனியா ஒரு செக்மெண்ட்டே நம்ம வைக்க போறோம். அடுத்த லெட்ஸ் கிவ் இட் லைக் another 3 to 4 மினிட்ஸ். ஏன்னா அப்படியே டக்கு டக்குன்னு பேசிட்டு ஹெட்மயர பத்தி பேசும்போது நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. Srini, I wanted to continue on the phase 2 முதல்ல. ஏன்னா again we'll come back to Abhishek Sharma. ஷிம்ரான் ஹெட்மயர் ஓட விக்கெட் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல மேட்சப் பும்ராவோட மேட்சப் சொல்லிட்டே இருந்தாங்க. சாம்பியன் பவுலர் 2016ல அந்த நோ பால் ஒன்று போட்டாரு. அந்த மேட்ச்ல நம்ம சொல்ற அந்த மிரர் இமேஜ் மேட்ச். பட் அகைன் இங்க ப்ரூவ் பண்ணாரு அவரோட சாம்பியன் ஸ்டஃப் ப்ரூவ் பண்ணாரு. 2 wickets in that over and 15 overs just 120. In fact 10 overs 82 for 1. எனக்கு அங்கதான் எனக்கு தோணுது that with such a big batting lineup that's relatively a slow start and even 15 overs கூட கம்மியா தான் இருந்தாங்க. So but again last anyway let's talk about Bumrah for a moment. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் பத்தி பேசலாம். ஹர்ஷ்தீப்போட 24 ரன் ஓவர் பத்தியும் பேசலாம். இல்ல அந்த 10 ஓவர்ஸ் சொல்றது வந்துட்டு அவங்க வந்து 11.1 ஓவர் 67 பால்ஸ் 100 இருந்தாங்க. இந்தியா வந்து வாஸ் இன் 10.3 ஸோ 63 4 பால் தான் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி இந்தியா அவங்களும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் என்ன சொல்றேன்னா வந்து தேவர் ஸ்டில் கோயிங் அட் ஆல்மோஸ்ட் 8 an over.
But So question 18 over வந்து up is until the that first enough? 18 over at 82 for one அவ்வளோ பெரிய பேட்டிங் லைனப்ல வாஸ் தட் இனஃப்? மேபி 10 ரன்ஸ் லெஸ் அந்த சமயத்துலன்னு சொல்லலாமா? yeah, 10 and over almost you go, and then the next 10 overs you go almost at like, so nearly like, 11 and over. Which is about, I would say, like, 190, 195, 200, thereabouts is kind of like, a pass score only. It's not that bad, like, அதாவது அவங்க வந்து ஒரு 160, 165 வந்திருந்தாங்கன்னா, you can then say ஷாய் ஹோப்னால வந்துட்டு அப்படின்னு. But the fact that they are able to get to 195ன்றதுனால வந்துட்டு, so ஒண்ணு பிளஸ் நீங்க அதே வந்து நீங்க வந்து இப்போ வருண் சக்கரவர்த்தி பத்தி சொன்னீங்க, and then also picked up on இவர் அக்சர் பட்டேல் 3 overs. பட் இந்த எண்ட் ஃபிகர் நீங்க அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் 40 ரன், அக்சர் பட்டேல் வந்து 4 ஓவர் வந்து he bowled well at 35. But Hardik Pandya and the front loaded on Hardik Pandya and Arshdeep Singh அதே மாதிரி தான் 4 ஓவர் 43. ஈவன் இப்பவுமே வந்து எனக்கு வந்து நீங்க நீங்க இந்தியா பேட்டிங் bowling சொல்லும்போது வந்து சொல்லிருந்தீங்க இந்தியா லைக் ஃபயர் பவர் பேட்டிங் அண்ட் தென் bowling வாஸ் தி டிஃபரன்ஸ். ஐ ஸ்டில் ஃபீல் இந்தியாஸ் bowling வந்து இது வரைக்கும் நான் போன மேட்ச்க்கும் சொன்னேன், இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல சோ ஃபார் இந்தியாஸ் bowling has not clicked. இது we have ஒரு பேட்டிங் வந்து has papered the cracks and gone. In fact இன்னைக்கு சிவம் துபே bowling போடல. அவர் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு 2 ஓவருக்கு ஒரு 40 ரன் கொடுத்திருந்தாருன்னா வந்து 230 கூட போயிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன்ஸ்ட் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்னு ஆட் I பண்ணிக்கலாம். ஏன்னா still don't feel பாகிஸ்தானோட நல்லா போட்டாங்க. பட் அகைன் ஐ டோன்ட் திங்க் பாகிஸ்தானோட அந்த அண்டர் பிரஷர் பேட்டிங் லைனப்பை வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. yeah, பட் ஆமா. பட் So ஓகே, இந்தியாவோட பாலிங் பத்தி பேசும்போது லெட்ஸ் டாக் அபவுட் ஹர்ஷ்தீப். ஸோ இன்னைக்கு ஹர்ஷ்தீப்பை பிக் பண்ணாங்க அஹெட் ஆஃப் குல்தீப் யாதவ், விச் ஐ திங்க் இஸ் த ரைட் பிக். ஏன்னா யூனோ 24 ரன்ஸ் ஒரு ஓவரில் கொடுத்தாலும் பட் நீங்கள் மிச்ச 3 ஓவர்ஸில் எஸ்பெஷலி அவரோட கம்பேக் ஓவர்ஸ் செம்மையாக இருந்துச்சு. மேபி அகைன் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ 75-76 ரன்ஸ் அடிச்சாங்களா அவங்க வெஸ்ட் இண்டீஸ் பொழந்தெடுத்தாங்க. பட் அகைன் தேங்க்ஸ் டு தட் 24 ரன் ஓவர் காம்பன்சேட் பண்ணாரு. ரியலி குட் கேப்டன்சி பை சூரியகுமார் யாதவ். ஐ திங்க் எந்த பாலருக்குமே நீங்கள் ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நம்ம அக்ஷர் பட்டேல தவிர, அண்ட் தட் அகைன் வாஸ் ரியலி குட் கேப்டன்சி ஆஃப் ஜஸ்ட் புஷிங் அஹெட் வித் அக்ஷர் பட்டேல் அகைன்ஸ்ட் ஷாய் ஹோப். இன்ஃபேக்ட் அவுட் பண்ணாம இருந்தா இன்னும் கம்மியா அடிச்சிருப்பாங்களோ என்னமோ. எந்த பாலருக்குமே வந்து கன்சிக்யூட்டிவா வந்து 2 ஓவர் கொடுக்கல அந்த பேட்டர்ஸ் வந்து செட்டா இருக்கும் போது. ஸோ லாஸ்ட்ல மட்டும்தான் நம்ம ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா போட்டாங்க. பட் ஐ திங்க் ரியலி குட் கேப்டன்சி அந்த லாஸ்ட், despite 76 runs in the last few overs, to just contain them to 196, it felt chaseable. India. Yeah, I mean, I still think it was a little bit chaseable அப்படின்றது வந்து after the event நம்ம சொல்றோம். I don't think at the midway point வந்து I would have been comfortable to say India இது ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. I don't think even India would have been comfortable or இது. And என்னன்னா வந்துட்டு பும்ரா வந்துட்டு லைக் இஸ் தி ஹோல்டிங் பேக் டூ லாங். அதாவது பாகிஸ்தான் மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன் சம் வேஸ் வுட் அந்த இடத்துல வந்து ஐம் ஸ்டில் திங்கிங் லைக் நம்ம வந்து பும்ரா வந்து மேபி 2 ஓவர் இந்த பவர் பிளே அண்ட் கெட் தட் ஃப்ரண்ட் லோடட் விக்கெட்ஸ் டு புட் ப்ரெஷர். ஒரு 3 விக்கெட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு பட் இட் மேக் இட் மச் ஹார்டர் ஃபார் டீம்ஸ் வந்து 195 போறதுக்கு வந்து கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். ஸோ it is a hard balance to try and get it right. Whether 3 ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஒரு ஓவர் போட்டாலும் சரி, சம்வே லைக் பும்ரா seem to be like பயங்கர லேட்டா தான் I இன்னைக்கு think வந்து that's where போட்டாரு. India is missing a bowler like Bhuvneshwar Kumar, Mohammad Shami, even a CSK ஓட தீபக் யாருங்க மறந்து போயிட்டேன் ஒரு நம்ம Yeah, but I think Arshdeep Singh வந்து has been bowling like first over விக்கெட் எடுத்திருந்திருக்காரு. லைக் ஓகே மேபி இன்னைக்கு இல்லன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஹர்தீப் சிங் ஹஸ் பீன் கிவிங் தட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்றது, யூ டாக்கிங் ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போடுற ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுக்கலன்னா ஷுட் பி பிரிங் பும்ரா ஏர்லியர். அவர் விக்கெட் எடுத்துட்டாருன்னா மேபி ஹோல்ட் பேக் பும்ரா. ஐ திங்க் அந்த மாதிரி வந்துட்டு லைக் யூ ஹேவ் பத்ரி ஹேஸ் டு திங்க் அபவுட் சூரியகுமார் யாதவ் அண்ட் எப்படி வந்து அதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங் வந்து ஆப்வியஸ்லி லைக் நம்ம அதை பத்தியும் பிஃபோர் finish பண்றதுக்குள்ள பேசலாம் இங்கிலாந்து பத்தி. So maybe again we'll come back to the Indian bowling lineup later. But okay, now
196 கம் அடிக்கலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாக் அவுட் மேட்ச் கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ் கண்டிப்பா இருந்திருக்கும், எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா இருக்கிறதுலே அதிக நர்வஸ்னஸ் எங்க தெரிஞ்சிச்சுன்னா அபிஷேக் சர்மாவோட பேட்டிங்ல. நான் சொல்லியிருந்தேன் அது அபிஷேக் சர்மாக்கு தனியா ஒரு செக்மெண்ட் ஒதுக்கலான்னு. நம்ம ஒன்று யோசிச்சிருந்தோம். நம்ம ஆக்சுவலி நம்ம வாட்ஸ்அப் குரூப், நம்ம இன்டர்னல் குரூப்ல நம்ம பேசியிருந்தோம். எப்படி இவ்வளோ பைலேட்டரல்ல மட்டும் பொளந்து எடுத்து, சரி அது கம்மி ப்ரெஷர்னாலயா? அது மட்டுமே இல்ல. வேர்ல்ட் T20ன்னு வரும்போது, ஸோ பைலேட்டரல்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, திஸ் இஸ் மை அனாலிசிஸ் ஆஃப் என்ன நடந்திருக்குன்னு. பைலேட்டரல்ஸ்ல வந்து எல்லா டீம்ஸுமே வந்து ஒரு வார்ம் அப்பா யூஸ் பண்றாங்க. அவங்க டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, யாருக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்கு, அதை எப்படி சரிப்படுத்தலாம், அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க அனலிஸ்ட். அந்த டூர்னமெண்ட்னு என்டர் ஆகும்போது தான் ஆப்போனன்ட் மேல ஃபோக்கஸ் வருது. ஓகே, இவனை எப்படி தாக்கலாம் அப்படின்னு. அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் ஐ திங்க் இஸ் பீன் ஃபவுண்ட் அவுட் அகைன்ஸ்ட் த ஸ்பின்னர்ஸ், ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தெர் இஸ் அன் இன்டென்ட் டு ஹிட் தோஸ் இனிஷியல் பவுண்டரிஸ் சன்ரைசர்ஸ் ஸ்டைல்ல. அண்ட் தட்ஸ் வேர் ஐ திங்க் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் இதானாலும் பட் கான்ஃபிடன்ஸ் அவரது வந்து டென்ட் ஆயிருக்குங்கிறது இன்னி இன்னிங்ஸ்ல நல்லா தெரிஞ்சிச்சு. அதுதான். இட்ஸ் மெயின் திங் வந்து கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலி நான் வந்து அந்த இது இருக்குல்ல, லைக் இட்ஸ் நாட் லைக் வந்து ஆ என்ன சொல்றது, அனலிஸ்ட் டோன்ட் ஃபோக்கஸ் பைலேட்டரல்ல வந்து இவர் மேல ஆப்வியஸ்லி கண்டிப்பா வந்து லைக் தே எல்லாருமே வந்துட்டு என்ன என்ன ஆகுதுன்னா, அது இட் ஜஸ்ட் த்ரோஸ் அப் லைக் வேற மேல ஃபோக்கஸ் பண்றாங்க. இவர் ரன் அடிக்கிறாருன்னு இவென்ச்சுவலி எவ்ரிபடி இந்த இதுல சொல்ற மாரி வந்துட்டு கிரிக்கெட்ல வந்து நீங்க வந்து ஒருத்தர் வந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பயங்கரமா விளையாடுவார். செகண்ட் சீசன் சிண்ட்ரோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்தோடனே யாருன்னு தெரியாது. முக்காவாசி வந்து லைக்னா அன்லெஸ் அண்ட் தென் யூ கெட் இனஃப் டேட்டா வந்து கிடைச்ச உடனே தே வில் ஸ்டார்ட் டு லுக் அட் ஓகே வெதர் இட்ஸ் அது பவுலர் ஆகட்டும், பேட்ஸ்மேன் ஆகட்டும், லைக் குல்தீப் அதே மாதிரி தான் வந்து லைக் ஒரு காலத்துல வந்துட்டு வந்தாரு ஃபர்ஸ்ட். ஹி வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல் அண்ட் தென் தே ஹிட் ஹிம். திரும்பி போயிட்டு ஹி ஹேட் டு லைக் கம் பேக் அந்த மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி லைக் கண்டிப்பா அபிஷேக் மேல ஃபோக்கஸ் இருக்கும். லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹி ஹஸ் பீன் லைக் ஸ்கோரிங் ரொம்ப அப்படியே பல்க் லோட் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபோக்கஸ் வரும். அண்ட் தென் அவர் ஒரு 3 டக்கு அடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிடன்ட். நம்ம இதே தான் வந்து இந்த சைடுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஜாஸ் பட்லர் லாட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் அபிஷேக் சர்மா வந்து எவ்வளோ அவர் வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு ஜாஸ் பட்லர் வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதோட கான்பிடன்ஸ் டென்ட் ஆனா ஐ திங்க் அபிஷேக் சர்மாக்கு அதுவும் இருக்கு. பார்ட்லி வந்து அவர் டீகோட் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து the lack of confidence அவருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வாஸ் பிளேயிங் ஒரு சைடு. ஸோ he just had to like அந்த திங்கிங் ஒரு பைட் மை டைம் கெட் மை செல்ஃப் ஃபார்ம்ல வந்து நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் வந்தோடனே அண்ட் தென் ஐ கேன் கோ அகைன். நம்ம ஆரம்பத்தை ஹெட்மேர சொன்ன மாதிரி தான் ஹி ஹாஸ் த பவர் டு லைக் நீங்க சொன்னீங்களா ஷாய் ஹோப்புக்கு ரொம்ப நேரம் ஸ்லோவா விளையாடுறது முக்கியம் இல்ல. இட்ஸ் லைக் யூ கேன் அப் தி ஆன்டி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அபிஷேக் சர்மா ஹாஸ் த பவர். ஹி ஜஸ்ட் ஹாஸ் டு ஸ்டே இன். ஒரு இன்னொரு 2 ஓவர் 3 ஓவர் பவர் பிளே முடிகிற வரைக்கும் இருந்தாருன்னா வந்துட்டு ஐ திங்க் ஹி வில் ஜஸ்ட் ஃபைண்ட் again ஹிஸ் I ரிதம். don't think that's his game, so I don't think he should entirely do that. பட் ஆல்மோஸ்ட் அந்த 2 மைண்ட்ஸ்ல அவர் வந்து இருக்கிறது நல்லா தெரிய வருது. தட் அந்த முதல் 10 பால்ல ஒரு 4 பவுண்டரி அடிக்கணுங்கிற ஒரு அந்த ஏர்ஜ் அவரோட நேச்சுரல் கேம். ஆனா அந்த நேச்சுரல் கேம் ஒர்க் ஆகல. ஸோ இஸ் he going to stick to it or not? பட் வரலாம் அதுக்கு. பட் ஐ திங்க் இல்ல தட்ஸ் நாட் கேம் அப்படின்னால ப்ராப்ளம் நீங்க சொல்றது அந்த இதுதான். பீயிங் இன் 2 மைண்ட்ஸ் யூ எதர் ஆர் கிளியர்லி லைக் if the team or you say like I don't care if you get out in 0 for the next 5 matches you're playing, so just go about it. Or say let me just get my rhythm back. ஏன்னா சில டைம்ல சில பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் இன் டூ மை இட்ஸ் நாட் அபவுட் லைக் அது அவரோட கேம் இல்ல. பட் யூ ஸ்டில் நீட் டு கெட் யுவர் ரிதம். இஃப் யூ ஆர் அ ரிதம் பிளேயர் வந்து நீங்க ரிதம் இருக்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ வில் கேரி ஆன். பட் தென் when you lose the confidence you can't just say I will still keep going the same thing and keep failing. It's only going to dent your confidence. You will have to like play that நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு couple of balls more and get my rhythm back. 2 பால் வந்து if it hits the middle of the bat he will then feel comfortable to like then carry on. ஓகே. பட் அகைன் ஓகே, அபிஷேக் சர்மா நிறையா நம்ம பேசியிருக்கோம், இன்னும் பேசிட்டு தான் இருக்க போகிறோம். த ஃபோக்கஸ் ஹேஸ் டு பி ஆன் சேட்டன். இஷான் கிஷன் அஃப்கோர்ஸ் அவர் அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா தென் இஷான் கிஷன் கம்ஸ் அண்ட் ஸ்மோக்ஸ் ஒரு 6-4 ஸ்மோக் பண்ணுறாரு. ஆனால் அவுட் ஆயிடுறாரு. ஸோ நவ் யூ ஆர் லைக் சடன்லி 2 wickets டவுன். பவர் பிளேலே இன்னும் 1.5 ஓவர் இருக்கு. சூரியகுமார் யாதவ் வர்றாரு. ஹி ட்ரைஸ் டு டேக் ஹிஸ் டைம். பட் அந்த பக்கம் சேட்டன் வந்து ப்ரீ மேட்ச் இன்டர்வியூவில் வந்து சொன்னார், என்னோட டியூட்டி வந்து ஃபர்ஸ்ட் டு கெட் இந்தியா ஆஃப் டு அ குட் ஸ்டார்ட்.
15 பால் 30 ரன்ஸ். லாஸ்ட் மேட்ச்ல அவர் பண்ண மாதிரி அதான் அவரோட இனிஷியல் ரோல் அப்படின்னு. அந்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டாரு இன்னைக்கு. அவர் தான் ஆக்சுவலி அந்த பவுண்டரிஸ்லாம் ஹிட் பண்ணி இந்தியாவை வந்து ஆன் பாரா வச்சாரு. பட் சம்வேர் அட் த எண்ட் ஆஃப் த பவர் பிளே ஐ திங்க் சேட்டனோட ராஜஸ்தான் ராயல் லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த நம்ம எதை பார்த்துருக்கோமோ ஐ திங்க் அந்த அந்த ஸ்விட்ச் ஒன்று வந்து அங்கே தட்ஸ் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன். ஏய் இன்னைக்கு ஏன் நாள்டா, இன்னைக்கு நான் வச்சு செஞ்சுட்டு தான்டா நான் இன்னைக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஐ நீட் டு ஸ்டே டில் தி எண்ட். ஸோ அந்த விராட் கோலி மோட் ஒன்று ஆன் பண்ணிட்டார் அவர். And he was the one who was getting those boundaries and sixes before அந்த திலக் வர்மாவோட இன்னிங்ஸ்க்கு முன்னாடி. அதுதான் லைக் அதாவது வந்து என்னன்னா வந்துட்டு திஸ் இட் ஷோஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து நாட் ஜஸ்ட் வந்து அவர் வந்து அந்த ரன் அடிச்சு முடிக்காம வந்து நீங்க சொல்ற மாதிரி விராட் கோலி மோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேயிங் ஆல் தி வே டில் தி எண்ட். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபினிஷ் ஆஃப் த கேம் அண்ட் தட் வாஸ் வாட் லைக் மத்தவங்க எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து didn't shut shop. 50 balls 97 runs. So அந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் இருந்தது அண்ட் ஜஸ்ட் கேரிட் ஆன் விளையாட்டு அதே மாதிரி வந்து விளையாடினார் அவரு. அண்ட் கண்டிப்பா திலக் வர்மாவோட வந்து அதெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன கேமியோ எல்லாம் வந்துட்டு லைக் அப்படியே மிஸ் ஆயிடும். ஒரு 20 ரன் தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா அடிச்ச அந்த 17 ஆட்டும் சரி தேர் ஆல் அது எல்லாமே வந்துட்டு பயங்கர ஒரு திலக் வர்மா எஸ்பெஷலி 15 பால் அடிச்சாரு 180 ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா. சோ அந்த இது சர்க்கிள் அப்படியே வச்சுட்டே வந்துட்டு லைக் சஞ்சு சாம்சன் விளையாடுறாரு. இட்ஸ் குட் டைம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து இல்ல ஒரு ஆரம்பத்துல சஞ்சு சாம்சன் வந்து செலக்ட் பண்ணாம இப்ப கடைசியில வந்துட்டு வரும்போது அந்த ஷார்ப் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்துட்டு லைக் ஃபார்ம்ல வந்துட்டு கெட்டிங் இந்தியா ஓவர் தி லைன். இது வந்து இன்னைக்கு வாஸ் ஆல்மோஸ்ட் வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் தானே இன்னைக்கு. சோ இட்ஸ் நாக் அவுட் கேம் ரெண்டு பேருக்குமே. சோ டு கெட் இன்டு தட் கைண்ட் ஆஃப் ரிதம் இங்க வருது. ஹோப்ஃபுல்லி வந்துட்டு அபிஷேக் சர்மா நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து will get there. இன்ஃபேக்ட் நான் ஒரு இது பாயிண்ட் அவுட் பண்றேன். அட் த எண்ட் ஆஃப் 10 overs வந்து of course India was 98 and at the end of 11 overs 101 for 3 ரைட். அங்கதான் நீங்க சொல்றீங்க திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ரிக்வயர்ட் ரன் ரேட் வந்து 10.5. ஸோ அதான் என்னடா இவன் என்ன கீழே ஃபோனை பார்த்தே இருக்கான். என்னடா அந்த இடத்துல எக்ஸாக்டா ஒரு இடத்துல போச்சே கேம். ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு 50-50 ரேசர்ஸ் ஏச் மாதிரி இருந்துச்சு அங்க அப்படின்னா தட் வாஸ் த டைம். அண்ட் சூரியகுமார் யாதவ் அகைன் லைக் அந்த ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் சொல்லலாம். இட் வாஸ் மோர் லைக் ஜஸ்ட் ஓகே சாம்சன் இருக்காரு. he was playing for the partnership. கிளியரா தெரிஞ்சிச்சு அது. 18 runs 16 balls nothing fancy but let's take the game deep. அதான் பண்ணாரு சூரியகுமார். வேல்வ் மாதிரி இன்னைக்கு வேலை செஞ்சாரு. பட் திலக் வர்மா வரும்போது இட்ஸ் நவ் 10.5 per over தேவை. லைக் 9 overs and 98 runs 97 runs 96 runs தேவை. That's when I think he really tees off and takes the pressure off. In fact, last 8 overs, India needed 92 at 11.5. ஆனா எந்த இடத்துலயுமே பேனிக் ஆற மாதிரி தோணலிங்க. You just felt அந்த ஐபிஎல்லோட ஓவர் த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் இன் தீஸ் கண்டிஷன்ஸ், பிளேயிங் இன் தே சிச்சுவேஷன் விளையாடி அவங்களுக்கு ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருக்குமே. சொல்லலாம் அந்த மாதிரின்னு. பட் we still have to be like என்ன சொல்றது, இஃப் சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடுறதுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த செகண்ட் நேச்சர் வந்து வரல. தே ஸ்டம்பிள்ட் அப்படின்றது. அண்ட் ஐ திங்க் ஸோ ஒரு அது கண்டிப்பா வந்து லைக் அந்த ப்ரெஷர்ல வரும்போது தெர் இஸ் தட் அந்த இது இருக்கு. ஐபிஎல்ல விளையாடி வந்துட்டு ஆர் மேனேஜ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் இது வந்து நம்ம இதுவும் நம்ம டியூ சொல்லணும். தெர் வாஸ் டெஃபினெட்லி டியூ விச் டிட் எஃபெக்ட் வெஸ்ட் இண்டீஸோட பவுலர்ஸ் வந்துட்டு. அது கண்டிப்பா ஒரு காரணம். லைக் சோ டாஸ் வாஸ் a factor in this game. Just this point and the turning point னு சொல்லலாம்னா இந்த 12th ஓவர்ல ஷமார் ஜோசப் ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்தாரு. சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுத்தாரு. ஐ திங்க் தட்ஸ் வேர் ஐ நோ அந்த ஓகே விக்கெட் எடுத்திருக்காரு, அந்த ஃபார்ம்ல இருக்காரு, இன்னொரு ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு. அண்ட் அகைன் ஹைண்ட்சைட்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க சொல்லும் போது. ஏன்னா வேற ஆங்கிள் போய் தான் சொல்லிருப்பான், அவர் விக்கெட் எடுத்திருப்பாரு, இன்னொரு ஓவர் ஏன் கொடுக்கல அவருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் அகைன் ஹைண்ட்சைட்ல என்ன தெரிய வருதுன்னா அந்த சமயத்துல ஜஸ்ட் ஸ்லோ டவுன், ராஸ்டன் சேஸ்
ஒரு ஓவர் போட்டிருக்காரு. 3 ரன் தான் போயிருக்கு. ஜஸ்ட் கெட்டிங் ஆஃப் த பிளாக் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். மேபி அகில் ஹுசைன் ஆர் ஓகே அங்க லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரா? சரி ஜஸ்ட் பிரிங் த இன்னொரு ஒரு நம்ப அ ஒரு பவுலர் அவர் பேர நான் மறந்துட்டேனா. நம்ப குகேஷ்னு அவர் பேரு? மோட்டி. Yeah, yeah. Gukesh Moti. So, you could have just brought them down and just slowed down the game a little bit. But again, that was a pressure release over. And again, then there was no looking back. It felt like smooth sailing. It felt like India வந்து அந்த கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடிலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரி விளையாடுவாங்க. ஜெனரல் நம்ம வந்து ஆஸ்திரேலியன்ஸை வந்து நம்ம யூ ஆல்வேஸ் அசோசியேட் தீஸ் வித் ஐ ஸ்கூல் சேசர்ஸ், மைக்கேல் பெவன், நிஷ் ஆர் மைக்கேல் ஹசி, இவங்கெல்லாம் அடிச்சிடலாண்டா பாத்துக்கலாண்டாங்கிற மாதிரி தான் விளையாடிட்டே இருப்பாங்க. ஆனா Indian team over the last 10 years, the way they have evolved under, again, maybe Virat Kohli setting the standards and IPL leading the way. India, they played like a champion side. They were never, or 6 over 60 runs to win. அடிச்சிருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறோம். Like the body language felt like that. Again, deep batting lineup also helps. நீங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. நான் வந்து ஸ்டில் ஐ எம் லைக்னா பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பயங்கர அட்ராசிஸ். சேஸ் வந்துட்டு ஓகே லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எடுத்தோம்னா வந்து நம்ம ஓடிஐலயாட்டும் T20லயாட்டும் தேர் வாஸ் விராட் கோலி. அவரை தவிர வந்து யாருமே வந்து சேஸ்ல வந்து ஹசன்ட் பீன் டன். ஸோ இந்தியா வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி 15-20 இயர்ஸ்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கூட எடுத்தீங்கன்னா வந்துட்டு இட் வாஸ் ஒன்லி விராட் கோலி தட் ப்ராபபிலி வாஸ், ஐ வுடன்ட் சே இந்தியால எல்லாருமே வந்து அந்த மாதிரி விளையாடினாங்க லைக் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்றது. இட் வாஸ் ப்ராபபிலி விராட் கோலி மட்டும்தான். பட் வேர் இந்த ஆப்வியஸ்லி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த லாஸ்ட் ஓடிஐ ஒயிட் பால்ல ஜெனரலி இந்த லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் 2023 வேர்ல்ட் கப் அதுக்கு முன்னாடில இருந்தே வந்து இந்தியா சேஞ்ச் த மைண்ட் செட் ஆஃப் அட்டாக். ஸோ அந்த மைண்ட் செட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி தேர். ஸோ தட்ஸ் ப்ராபபிலி தேர். இது எல்லாம் சொல்லி ஆனா நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் ஸ்டில் வி ஹேவ் டு லைக் இந்த எல்லா பாசிட்டிவ்லயும் வந்துட்டு ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் இந்தியாஸ் பவுலிங் இஸ் நான் சொல்லிட்டீங்களே என்ன ஸ்ரீராம் அஜய் மாதிரி இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுல நீங்க சொல்லிட்டீங்க, புரிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு வந்து ஐ திங்க் பிலோ பார். எஸ் யூ ஆர் ரைட். ஆனா இஸ் இட் பிகாஸ் குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்து ஆகுமா? என்ன ஃபிக்ஸ்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க? எனக்கு அதான் நீங்க இல்ல இந்த ஐம் நாட் டாக்கிங் அபௌட் திஸ் மேட்ச். நான் வந்து அக்ராஸ் தி டோர்னமெண்ட் சொல்றேன். இல்ல ஜிம்பாப்வே மேட்ச் போன மேட்ச் எடுத்தீங்கன்னா we let Zimbabwe score so many runs. Like அந்த கடைசியில வந்துட்டு should have like been able to bowl them out or at least restrict them. 2 ஓவர் வந்து தூபே போட்டாரு, 43 ரன் கொடுக்குறாரு. ஆர் அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லா மேட்சுமே வந்துட்டு பவுலிங் hasn't been like what இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பவுலிங், இந்தியாவோட பவுலிங் பாகிஸ்தான் மேட்ச் தவிர வந்துட்டு it hasn't been there I think overall. இது again இன்னொரு ஸ்ட்ராங் லைக் if India was bowling second and India first score பண்ணி 195 பண்ணிருந்தாங்கன்னா I think West Indies would have easily chased this if India were bowling second. That is my point. Whether it's யாராவது bowling இருக்கட்டும், like it's not Bumrah தவிர எல்லாருமே நீங்க இப்போ வருண் சக்கரவர்த்தி சொன்னீங்க, they have identified. Shivam Dube has gone for runs. ஹர்ஷ்தீப் வந்துட்டு again இவரும் தான். ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மேட்ச்ல போட்டிருக்காரு, இன்னொரு மேட்ச்ல இல்ல. So there is no consistency across all of the bowling. And then சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த கடைசி ஓவர்ல 20 ரன் லைக் ஒரே இடத்துலயே போட்டு 2 6 3 6ன்னு வாங்கினாரு. So you are right. பட் என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம்? லைக் டு யூ நீட் டு பிரிங் இன் குல்தீப் யாதவ், இல்லாட்டி நம்ம ஆளுங்க ஸ்கில் செட் இவ்வளவுதான் நம்ம பேட்டிங் வச்சு கவர் பண்ணனும்? I don't think so. ஏன்னா வந்துட்டு இட்ஸ் மோர் தி பவுலர்ஸ் ஹேவ் டு லைக் டேக் அப். தி பவுலர்ஸ் இந்த திடீர்னு இவங்க வந்து பேட் பவுலர்ஸ் ஆயிட்டாங்க, இவங்க வந்து தட்ஸ் நாட் மை பாயிண்ட். அவங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சில there is something that's they இதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுதானே நாங்க ப்ரீ வேர்ல்ட் கப் வரைக்கும். So I think it's more about like whether நம்ம என்ன சொன்னாலும் வந்து there is a world cup pressure at home, like you have to win. That does get to players outside ல நம்ம பாக்குறது வந்து இட்ஸ் லைக் ஈஸிலி சொல்லுவோம் இப்படி போடணும் அப்படி போடணும்னு. பட் அந்த பிரஷர் வருது. பட் அதோட மோசமானது ஃபீல்டிங். அவ்வளவு எத்தனை கேட்ச் டிராப். அதுல ரெண்டு அபிஷேக் சர்மாவே ரெண்டு கேட்ச் டிராப். we kind of know our in the mental state looks like it's a direct correlation தான் தோன்றது அது. But yeah. Okay. So anyway, let's see. அடுத்த மேட்ச் வந்து இங்கிலாந்து. அங்க தான் நான் ஆக்சுவலி போறதா இருந்தேன். இந்தியா vs இங்கிலாந்து. வாங்கடே very என்ன சொல்றது, வாங்கடேல. பட் ஜெனரலி சொல்ற இங்கிலாந்து have been coming into like அவங்க ஆரம்பத்துல பயங்கர ஷேக்கியா இருந்தாங்க அந்த குரூப் ஸ்டேஜ்ல.
பட் தென் இவென்ச்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் நேபாளோட எடுத்ததுல இருந்து வந்துட்டு பை த டைம் சூப்பர் 8 முடியறதுக்குள்ள வந்துட்டு அதுவும் இந்த இங்கிலாந்து vs நியூசிலாந்து மேட்ச் பாத்தீங்கன்னா தே ஷுட் ஹவ் லாஸ்ட். நியூசிலாந்து ஷுட் ஹவ் ஒன் கம்ஃபர்டபிளி. அவுட் ஆஃப் தி இதுல இருந்து வந்து தே புல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தே ஆர் கெட்டிங் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபார்ம்ல வராங்க அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸ்கோரிங். சோ அந்த மேட்ச் வந்து வில் பி லைக் வெரி வெரி ஐ வெரி திங்க் இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் கோயிங் டு கம் டவுன் டு இந்தியா வந்து ஆதில் ரஷீத் எப்படி விளையாடுவார். நாட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் பட் ஆதில் ரஷீத். He has been அந்த ஒரு சைலண்ட் பெர்ஃபார்மரா, சைலண்ட் ஸ்டார் பெர்ஃபார்மர் ஓவர் த லாஸ்ட் 10-12 இயர்ஸ் வந்து ஹஸ் பீன் ஆதில் ரஷீத். அவரோட இன்னும் இப்போ கூட வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தான் டீம் வந்து பாபர் ஆசம் வந்து இன்னும் அவரோட கூகுளியை பிக் பண்ண முடியல அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாகிஸ்தான். ஐ திங்க் ஈவன் இந்தியா ஆல்சோ ஐ திங்க் ஹவ் பீன் ஃபவுண்ட் அகேன்ஸ்ட் ஆதில் ரஷீத். பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆதில் ரஷீத். ஆப்வியஸ்லி அவர் வந்து இவ்வளவு வருஷம் பண்ணிருக்காங்க. வில் ஜாக்ஸ் இஸ் ஆல்சோ பீன் bowling வெரி வெரி குட். ஸோ தே டெஃபினெட்லி வந்து அவங்க ஸ்பின் bowling வந்துட்டு லைக் அட்லீஸ்ட் இன் T20 சீம்ஸ் டு ஹேவ் இவால்வ்ட் அண்ட் லைக் நிறைய பேர் இருக்காங்க போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஐ திங்க் அவங்க சேஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இந்தியா வில் பி அண்டர் த பம்ப். இந்தியா சேஸ் பண்ற வரைக்கும் ஓகே, பேட்டிங்கை வச்சு கவர் பண்ணலாம், லாங் பேட்டிங் லைன் அப். பட் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இன்னும் ஃபில் சால்ட் வந்து அந்த ஃபார்முக்கு வரவே இல்லை. சால்ட் அண்ட் பட்லர் அதான் அவங்களோட கிச்சன்ல இருக்கு. கிச்சன் இன்னும் ஃபார்முக்கு வரல அவங்களுது. ஸோ ஸோ கிச்சன் ஓப்பனர்ஸ்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபார்ம்ல வந்தா கூட இஃப் சால்ட் இப்போ எக்ஸாம்பிள் இஃப் இ டீஸ் ஆஃப் இட் வில் பி டஃப். ஏன்னா ஜாக்ஸ் அட் நம்பர் 7 எவ்வளோ 4 மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட்ஸ் அவரு, அதுவும் விதவிதமான இன்னிங்ஸ், விதவிதமான பாலிங் பெர்ஃபார்மன்சஸ் போட்டிருக்காரு. ஸோ ஐ திங்க் இங்கிலாந்து இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் சேலஞ்ச். வில் நாட் லுக் ஃபர்தர் அஹெட். பட் லெட்ஸ் see அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனா ஒரு சின்ன யூனோ ஜஸ்ட் டாக் அபவுட் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து லவ் ட்ரையாங்கிள் பத்தி ஒன்று பேசிட்டு அப்படி முடிச்சுக்கலாம். I've been looking at a lot of Pakistani channels of late, and it just feels sorryங்க as always. அவங்களோட டீம் வந்து எவ்வளோ பாபர் ஆசம், ஷாதாப் கான், ஷாஹின் ஷா அஃப்ரீதி இவங்கெல்லாம் எவ்வளோ 6-7 வருஷமா அந்த 2021ல 151 ஃபார் நோ லாஸ் ஒன்று அடிச்சாங்க. இன்னும் அந்த எம்யூனேஷனை வச்சே ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க. 20 அண்ட் கோயிங் பேக் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ஸும் இந்த 2021ல இந்தியாவில் வேர்ல்ட் கப் அந்த T20ல துபாயில் தோக்கடிச்சது. அந்த 2 மேட்சை வச்சே தட் என்டையர் கிளான் ஹஸ் பீன் ரன்னிங். தே கண்டினியூ டு ப்ரொவைட் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபார் த டூர்னமெண்ட். பட் ஜஸ்ட் அ வேர்ட் ஆன் இட் ஃபெல்ட் வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா தே ஆர் ஒரு லாஸ்ட் 3-4 வேர்ல்ட் கப் ஆயிடுச்சுங்களா. 2023 வேர்ல்ட் கப்ல இல்ல, 2024 வேர்ல்ட் கப்ல குரூப் ஸ்டேஜ்ல யூஎஸ்ஏ எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த தடவை திருப்பி எலிமினேட் ஆயிட்டாங்க. இஃப் யூ கோ பேக் ஆல்சோ லைக் 2021 அண்ட் 2022 வேர்ல்ட் கப்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இட்ஸ் a very disappointing end to a campaign. So same with Sri Lanka. So let's just talk about those two teams for a moment and then we can அதுக்கப்புறம் நம்ம wrap up பண்ணிக்கலாம். நம்ம பாகிஸ்தான் வந்துட்டு என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து லைக் இப்போ இந்த அணையிற உலகம் அப்படியே நல்லா எரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்து கடைசி மேட்ச்ல வந்துட்டு பயங்கரமா வந்து 200 ரன் அடிச்சுட்டு அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட தே வெண்ட் அவுட் வித் அ பேங். ஐ மீன் இன்ஃபேக்ட் கடைசியில அந்த மேட்ச் வந்து 5 ரன்ல தான் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா வந்து லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மோர் பெரிய டோர்னமெண்ட்ல இருந்து ஆட்டம் லைக் கன்சிஸ்டன்சி அரௌண்ட் யாரை செலக்ட் பண்றாங்க அப்படின்றது. அந்த நீங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி தான். இன்னும் வந்து ஷாதாப் கானுக்கு போறாங்க. இன்னுமே வந்துட்டு ஷாஹின் ஷா அஃப்ரீதி ஆர் பாபர், ரிஸ்வானை விட்டாங்க இந்த வாட்டி. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சில பிளேயர்ஸ் வந்து லைக் தே கேரி ஓவர் ஒன் டோர்னமெண்ட் டூ லாங் அப்படின்னு. வெதர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி ரிஸ்வானை செலக்ட் பண்ண மாதிரி தே ஷுட் ஹவ் ஜஸ்ட் கான் வித்வுட் பாபர் அண்ட் இன்ஸ்டாட் லைக் ஃபர்ஹான் அண்ட் ஃபக்கர் ஜமான் தே வேர் டு பிளே. ஆரம்பத்துல இருந்தே அவங்க விளையாடி வச்சிருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து தேர் ஆர் திங்ஸ் லைக் தட். அவங்க வந்து இட்ஸ் நான் ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 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 கொஸ்டின் வந்து கேட்டாங்க, விச் இஸ் தி ஹார்டஸ்ட் கோச்சிங் ஜாப் இந்த கிரிக்கெட், இந்தியன் கோச்சிங் ஜாபா பாகிஸ்தான் கோச்சிங் ஜாப் அப்படின்னு. அண்ட் அதுல வந்து அந்த பாகிஸ்தான் கோச்சிங் ஜாப் அப்படின்றது ஏன்னா வந்து மோர் டு டு வித் தி ஃபேக்ட் தட் செலக்ஷன் இஸ் லைக் பெரிய ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து யார் வந்து எப்படி வராங்க லைக் ஹவு தே மிஸ் அவுட் பிஎஸ்எல்ல பர்ஃபார்ம் பண்றாங்க அந்த. ஸோ ஐ திங்க் தே
Yeah, it's a very very hard இது அவங்களுக்கு. ஏன்னா வந்து ஃபண்டமெண்டல் they need root and branch fixing. அப்பதான் வந்து they will come to அந்த talent இருக்கு, but the talent is not channelized and in spite of எல்லாமே சேர்த்து வந்து அப்பப்போ வந்து they come and டெலிவரி பண்றாங்க. ஸ்ரீலங்கா இஸ் மோர் டிசப்பாயிண்டிங். ஐ தாட் நம்ம ஆரம்பத்துல சொல்லும்போது நான் வந்து இந்த வாட்டி ஸ்ரீலங்கா வந்து ப்ராபபிலி கண்டிப்பா வந்து செமிஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஐ திங்க் தே ஹவ் பீன் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் ஓவரால். டிபெண்டன்ட் பியூர்லி ஆன் ஓப்பனர்ஸ். ஓப்பனர்ஸ் அடிக்கலைன்னா ஆமா. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் தி பேட்டிங் வந்து ஹஸ் பீன் எ ஃபெயிலியர். ஐ சோ திங்க் யா, ஸ்ரீலங்கா வந்து ஒரு கண்டிப்பா. பெரிய ஆஃப்டர் த டிசப்பாயின்ட்மென்ட். ஹை ஆஃப் ஆஸ்திரேலியன் வின் அந்த ஆஸ்திரேலியாவோட நாக் அவுட் பஞ்ச் குடுத்து தள்ளி விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால முடியல. ஐ திங்க் ஆன் தட் சோபர் நோட் ஐ திங்க் வி ஷுட் எண்ட் ரைட் ஹியர். லாங்கா போயிடுச்சு. பட் அகைன் நீங்க எங்களோட இன்னும் ஸ்டிக் அரவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூப்ல பாக்குறீங்க. இன்னைக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்களா ஸ்ரீனி? இந்த வாரம் நம்மளோட பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு ஆமா. ஸ்டில் ஃபீல் ஸோ ஃப்ரெஷ் அண்ட் யூனோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நானும் ஸ்ரீனியும் அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். பட் எங்களோட யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சமயத்துலேருந்து இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யார் இருக்காங்களோ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்கள் ஃபேமிலியில் சேருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த லைக்கை தட்டி விடுங்க. அதுவும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் எங்களுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்களா ஸ்பாட்டிஃபைலேருந்து ஆரம்பிச்சு ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எபிசோட்ஸை கேட்டு ரசிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க. அடுத்த எபிசோட் மோஸ்ட்லி நம்ம வந்து செமிஃபைனலுக்கு பண்ணுவோமான்னு தெரியாது. பட் அகைன் ஃபைனல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஜிஜி எரா அப்படியே தொடருமா, எண்ட் ஆகுமா, புது மசாலா ஏதாச்சும் உருவாகுமான்னு பார்ப்போம். மோஸ்ட்லி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரிடிக்ஷன் ஆஷினி உங்களுக்கு ஃபைனல்ஸ்க்கு? யா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா என்னோட ப்ரெடிக்ஷன். பி இன்ட்ரெஸ்டிங். போன போன T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ரிப்பீட். அகைன் இட் சீம்ஸ் லைக் த ஸ்டோரி என்ன வந்து நடக்கிறது பார்ப்போம். அஹமதாபாத்ல தான் வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. யா, அண்ட் எனக்கு என்ன பயம்னா வந்து லைக் அந்த T20 வேர்ல்ட் கப், சாரி T20 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஹவ் broken the duck ஐசிசில வந்து சோக் பண்றது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து லைக் தே நோ லாங்கர் ஆர் அந்த இது. அண்ட் யா, ஸோ அவங்க கண்டிப்பா வந்து தே வில் பி லைக் கான்ஃபிடென்ட். அதன் அதை டேக்கிங் ஆன் இன்டு லைக் அடுத்தது வந்து ஹோம் வேர்ல்ட் கப் வரும் அவங்களுக்கு 2027ல அடுத்த ஐசிசி வேர்ல்ட் கப். ஸோ யா, நான் வந்து எதிர்பார்க்கறது வந்து அதுதான், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா தான் வந்து as a ஃபைனல். பட் நாட் டு அண்டர் எஸ்டிமேட் நியூசிலாந்து ஆர் இங்கிலாந்து. அப்படின்ட்டு எல்லாரையும் கவர் பார்ப்போம். பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே. பட் அங்கேயே முடிச்சுக்கலாம். பட் கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்?